ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஹேனை ஸ்கூலில் வந்து சில பசங்கள்லாம் பிடிச்சி வச்சு புள்ளி பண்ணிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சியா வந்துட்டு ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் கண்ணு முன்னாடியே என்ன லவ் பண்ணுற பையன் இப்படி இருந்தால் எனக்கு எப்படி பொறுக்க முடியும், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போது அந்த பசங்க வந்துட்டு சரி இவனுக்காக நீ எதனாலும் பண்ணுவல, அப்போ உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு, நாங்கள் அந்த வீடியோ எடுப்போம், ஸோ நீ அப்படி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஹேனை விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹேண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான் நீ இப்படிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் இருந்து போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே யோசிக்காமல் அவள் டாப்பை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அங்கே இன்னும் நிறைய பசங்க வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் முழுசாக அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவள் இன்னரோட எடுக்கும்போது நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். அவன் சிரிச்சுட்டே இதெல்லாம் ஒரு பிளான் தான், நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், இவங்க கிட்ட ஒரு பெட் கட்டினேன், ஸோ நீயுமே நான் நினச்ச மாதிரியே பண்ணிட்ட, சரி சரி நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாகிடுது. தான் லவ் பண்ணுற பையனை இப்படி தன்னை அசிங்கப்படுத்திட்டா எப்படி இருக்கும். ஸோ அவளுக்கு அழுகு தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அவன் அந்த ரிமூவ் பண்ணதோடு இருக்காமல் சில பேர் வீடியோஸும் எடுக்கிறாங்க, அப்போ கூட அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்க போது ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டேர்ஸ் கிட்ட. அப்போ ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அப்போ அவள் வந்துட்டு இல்லை இல்லை நான் ஹேனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த பையன் கேட்குறான் ஸ்கூலில் உனக்கு எத்தனையோ பசங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, நீ எதுக்கு ஹேனை போய் சூஸ் பண்ணுற அப்படின்னும் போது அவன் ஆக்சுவலி இந்த பேசிகிட்டு இருக்கவன் ஒரு ரவுடி, நம்ம ஏதாச்சும் சொன்னால் ஹேனை வச்சு பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேன் ரொம்ப பணக்காரன், அதனால தான் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. நம்ம ஹீரோ அதை கேட்டக்கப்புறம் தான் அவளை வந்துட்டு நம்பாமல் அவள் பணத்துக்காக தான் கூட இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். பட் ரியலாக நம்ம ஹீரோயினோட கிராணியை ஒரு தடவை ஹீரோ காப்பாற்றிருந்துருக்கான், அதனால தான் அவளுக்கு ஹீரோ மேலே லவ்வே வந்திருக்கு. ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுட்டு தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அழுதுகிட்டே போகும்போது இதுக்கப்புறமாச்சும் பணத்துக்காக யாரையும் லவ் பண்ணாத, இங்கேருந்து நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை எங்கேயுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த ஊரை விட்டே போயிருந்திருக்கா. ஸோ அப்படியே காட்டுறாங்க ஒரு 5 years லேட்டர். இப்போ நம்ம ஹீரோவோட கசின் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மாவோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஆன்ட்டி தான் வர சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோவை. ஸோ நம்ம ஹீரோ அங்கே போகிறான். ஸோ அங்கே போய் உள்ளே பார்த்தா அங்கே வேறு யாரும் இல்லை, அந்த கசினோட பேர் டியாங். அந்த டியாங்கோட லவ்வராக நம்ம ஹீரோயின் தான் அங்கே இருக்கா. ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஆனால் அவன் யாருன்னே தெரியாத மாதிரி தான் காட்டுக்கிறா. அவள் ரெஸ்ட் யூஸ் பண்ண போகும்போது பின்னாடியே நம்ம ஹீரோ போயிட்டு எப்படி தானோ இப்போ பணத்துக்காக தானே என் கசினை இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து டியான் லவ் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியலை, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஸோ இதில் நீ வந்து தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்போ வேணும்னே அவளை புள்ளி பண்ணுன்றதுக்காக நீ பணத்துக்காக பாடியை கூட செல் பண்ணுவ போல, அந்த மாதிரி எத்தனை பேர்ட்ட பண்ணணும் தெரில அப்படின்னு சொல்லிடுறான். அவள் கோவப்பட்டவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க டியான் வந்துட்டு சியாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் இவள் ஆல்ரெடி என் கூட ஸ்லீப் பண்ணியிருக்கா, ஸோ இவளை எப்படி தான் டியானுக்கு பிடிச்சிச்சின்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறா. அங்கே டியானுக்குமே டென்ஷன் தான் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் உன் பாடியை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட உடனே அந்த ஸ்கூல் டைமில் நடந்தது தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அவனை அடிக்கிறதுக்காக போகிறா. அப்போது ஹீரோ கையை பிடிச்சின்னு டியான் வந்துட்டு தேவையில்லாமல் நீ சியாவை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். பட் அங்கே ஹீரோவோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு அவனோட ப்ரைவேட் வில்லாக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே டியான் வந்து புலம்பும் போது பாட்டி வந்துட்டு நீ பேசாமல் போய் ஹேனோட அப்பா கிட்ட சொல்லிடு, அதாவது அங்கிள் கிட்ட, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பிரைவேட் வில்லாக்கு கூட்டிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து எங்க வீட நான் இங்க இருக்க போறது கிடையாது, என் லைஃப்ல நீ தலையிடாத, எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போறா. அப்போ நம்ம ஹீரோனோட பாட்டி வந்துட்டு ஒரு மீடியமான நர்சிங் ஹோம்ல தானே இருக்காங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன நீ மிரட்டுறியா, நீ என் பாட்டியை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ நான் இதை வெறுனே பண்ணல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஆல்ரெடி இதை பற்றி
விசாரிச்சான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இவன் பாட்டியை கொலை பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு. ஏன்னா லவ் பண்ணும் போதே அவளை லவ் பண்ணுற பொண்ணுன்னு பார்க்காம இதெல்லாம் பண்ணா. ஸோ பாட்டி எப்படி விட்டு வைப்பான் அப்படின்ற மாதிரி தான் தாட் இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ டியான் கால் பண்ணும்போது அதை நம்ம ஹீரோ அட்டன் பண்ணிட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவன் நீ என்ன பண்ணுற, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன மன்னிச்சிடு, இப்போ நான் வந்து ஹேண்ட் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு அவளோட இஷ்டமே இல்லாமல் அவள் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவளை வந்துட்டு ரொம்ப அழகாக அவன் பார்த்துக்கிறான். ஆக்சுவலி அவன் ஸ்கூல் டைமில் அவளை ரொம்ப லவ் பண்ணியிருந்திருக்கான். பட் அவளை தப்பாக புரிஞ்சினால்தான் அவன் அந்த மாதிரி அவளை விட்டுருக்கான். அவன் அந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறமே அவளை தேடுறதுக்கு அவன் ரொம்பவே ட்ரையுமே பண்ணியிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி இருக்கு, அவன் தூங்குற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து போயெல்லாம் ட்ரை பண்ணும் போது அவன் திரும்ப பிடிச்சிட்டு உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவானா, என்கிட்ட இருந்து நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நைட் போல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்கே தெரியாமல் அந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. பட் அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிட்டு வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கு. கையெல்லாம் கட்டி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போட்டுட்டு நீ செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கோ, அப்போதான் நான் உன்னை வெளில கூட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து என்னை விடு, நான் பண்ணது என்ன தப்பு, என்னை நீ இஷ்டமே இல்லாமல் இங்கே அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவன் பாவன் கூட பார்க்காம அந்த குளிரில் நிற்க வச்சுட்டே இருக்கான். ஸோ அதனால் அவன் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட உடனே அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளுக்கு ரொம்ப முடியலை. பட் இருந்தாலும் அவன்கிட்ட அவன்ட்டு ரொம்ப கேரிங்லாம் காமிச்சிக்காம அவளை தூங்க விட்டுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின்காக கூடவே இருந்து அவன் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கேர் பண்ணிக்கிறான். பட் அது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நான் இப்போ இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், உனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவள் இதுக்கு பதிலாக எனக்கு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்போது உனக்கு டியான் கூட பேபி பெற்றுக்க மட்டும் இஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்து அது என்னோட இஷ்டம், அதில் நீ தலையிட வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு என் பேபிக்கு பர்த் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நீ உயிரோடு இருக்கணும்னா அந்த டேப்லெட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ வந்து கொடுக்குறான். அவள் கூட பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு நினச்சா அவன் ப்ரொடெக்ஷனை வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து உனக்கு ஆல்ரெடி லீ ஃபேமிலியோட டாட்டரோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அவள் தான் உன்னோட ஃபியான்ஸே, அப்போது என் கூட நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னா நான் என்ன உன் மிஸ்டர்ஸா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லீ ஃபேமிலியோட டாட்டரை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு நான் 5 வயசில் இருக்கும் போது சொன்னாங்க, அதுக்கப்புறமே அவள் தொலைஞ்சு போயிட்டா, இப்போ வரைக்கும் அதை ஏன் நீ பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, நீ ஏன் உன்னை ஏன் மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படின்னா நீ லவ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னும் போது அவன் உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, ஜஸ்ட் உன்னை வச்சு விளையாடுற ஒரு டாய் மட்டும்தான் நீ அப்படின்னு சொல்லி படுத்துறான். நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறா. பட் அவன் அங்கே தான் இருக்கான். அவன் பணத்துக்காக தானே இப்போ டியான் கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து விட மாட்டேன், உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவள் ரொம்ப அலறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று நீ என் கூடவே இங்கே இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், இல்லைனா என்னை கொலை பண்ணிட்டு நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு அவளை கொலை பண்ணிக்க போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு இந்த ஆப்ஷனை நான் உனக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவன் கையில் அடிப்பட்டதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அவள் போய் மருந்து போட்டு விடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவளை கிஸ் பண்ணி அவள் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க டியான் எப்படியோ அந்த ப்ரைவேட் விழாவை கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறான். அப்போது நம்ம ஹேண்ட் வந்துட்டு இவளை கண்டுபிடிக்க உனக்கு 3 நாள் ஆகிடுச்சா, 3 நாளில் ஒரு பையனும் பொண்ணும் தனியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் வந்து டியானுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நம்ம அவனை பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அன்றைக்கி உன் காலில் என்ன சொன்னேன்னு தெரியும்ல, நான் உனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், நீ ரொம்ப நல்லவன், உனக்கு நான் டிசர்விங்கே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது டியான் சொல்கிறான் நீ விருப்பப்பட்டு அதை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இதில் இஷ்டமே கிடையாது. ஹீரோயினுக்காக தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து கத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணை எதுக்கு நீ தூக்கிட்டு போன, உனக்கு லீ ஃபேமிலியோட டாட்டர் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு, உனக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு
சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன நீங்கள் சொல்லி வச்ச ஆளா, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோட அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒரு ஸ்டெப் மாமா தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பட் அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒரு வயசு கம்மி. அவள் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரூம்குள்ளே போன உடனே அந்த ஸ்டெப் மதராக இருக்கால, அவளோட பேர் லிசா, அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோ நீங்கள் இருந்து போகலாம், தேவையில்லாமல் இங்கே வந்து நீ ஸ்கோர்ஸ் எடுக்க பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது அவள், உங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணதே நான் ஒன்றை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். பட் நீ என்னன்னா இப்போ என்னை வெளில போக சொல்கிற, நான் இப்போவே நீ என்னை வந்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணன்னு சொல்லி எல்லாருக்கும் போர்ட்ரேட் பண்ண போகிறான் அப்படின்னு அவள் தலையெல்லாம் குலைச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இப்போ நீ நல்லாவே கத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறான். இவளுக்கு எப்படியாச்சும் நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோயினை வந்து டியான் வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டிக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதில் போக இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ ரொம்ப குளிருது, நீ உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்ல, ஸோ நீ போய் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் கோட்டையுமே கொடுத்து அப்பார்ட்மெண்ட்க்கு அனுப்பி விடுறான். ஸோ அங்கே டேரெக்டாக பார்ட்டிக்கும் வர சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கான். அவன்கிட்ட உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், போது இங்கேருந்து நீ வெளியில் போ, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, அவன்கிட்ட கோட் வாங்கிட்டு வந்திருக்கியா, கடைசியில் அவனும் என்ன மாதிரி தான் அவனை யூஸ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, எல்லாரும் ஒன்றை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவள் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்கள் பாட்டியை வச்சு மிரட்டியே அவளை அவன் கூட சேர்ந்து பாட்டிக்கும் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது, உன் பாட்டி நர்சிங் ஹோமில் சேஃபாக தான் இருக்காங்க, அவங்க என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் வந்து தனியாக நின்றுட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ கூட வரதை அந்த லிசாவுமே பார்த்துட்டு அவளுக்குமே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு டியான் கிட்ட அவள் வந்துட்டு அவன் கூட மேரேஜ் பண்ணிக்க இஷ்டப்படல, அவளுக்கு இதில் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா. ஸோ அங்கே அவன் வந்த உடனே நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா, நம்ம இப்படியே விட்டுறலாம், நான் வந்துட்டு உனக்கு டிசர்விங் கிடையாது, ஹேண்ட் கூட வந்துட்டு எனக்கு நீ நினைக்காத அளவு எல்லாமே நடந்துருச்சு, ஸோ நம்ம இது அப்படியே விட்டுறலாம், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது டியானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே நம்ம லிசாவுமே இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்குமே டென்ஷன் ஆகுது. டியான் இந்த பக்கம் இருக்கும்போது அவள் ஒரு மருந்து மாதிரி கொடுத்துட்டு, என் கூட ஒர்க் பண்ணேன்னா உனக்கு தேவையானது உனக்கு கிடச்சிடும், எனக்கு தேவையானது எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அது ட்ரக் தான் போல். ஸோ அதை கலந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அதை குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகிடுது. அவளை அவன் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க நிறைய மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. உடனே லிசா வந்துட்டு, பாருங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போதான் ஹேண்ட் கூட சேர்ந்து இந்த பொண்ணு இந்த ஹால் கூட என்ட்ரானா, இங்கே பார்த்தா இவ டியான் கூட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது டியான் வந்துட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ எங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டியானை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டியான் போய் விழுந்தனால அவன் போய் அந்த லிசாவையும் தள்ளி விட்டுறான். ஸோ அந்த லிசா நம்ம ஹீரோயினோட முதுகில் பார்த்தா ஒரு பர்த் மார்க் இருக்குது. அவளுக்கு தெரியும் இந்த லீ ஃபேமிலியில் சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு தொலைஞ்சி போயிட்டா, அவளை தானே நம்ம ஹீரோக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலி அந்த லீ ஃபேமிலியோட தொலைஞ்சி போன பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு பர்த் மார்க் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவளுக்கு டவுட் ஆகுது, ஒருவேளை அந்த லீ ஃபேமிலியோட பொண்ணு இவளாக தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லீ ஃபேமிலியோட ஹெட், அதாவது இந்த தொலைஞ்சி போன பொண்ணோட அம்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வராங்க. அவங்க இந்த பர்த் மார்க்கை பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் தான் அவங்க பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அவள் வேமா ட்ரெஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கா. ஸோ அவங்க பார்த்தா நம்ம ஹீரோயினை மட்டும்தான் பார்க்குறாங்க, அந்த பர்த் மார்க்கை அவங்க நோட் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ரூமில் போய் விட்ட உடனே அவளால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாமல் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அங்கே நம்ம ஹீரோ போனோன்னு டியானை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, இவ்வளோ கேவலமாக நீ லவ் பண்ணுற பொண்ணால் எப்படி பண்ண முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு, நீ டியானை எதுக்கு அடிச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, அவன் லவ் பண்ண பொண்ணு அவன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும், எதுக்கு நீ தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் யார்ட்டையாச்சும் அடி வாங்கினா கூட உங்களுக்கு இந்த மாதிரி துடிக்கிறது இல்லை, பட் டியானுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா மட்டும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல
புரியல அப்படின்னு உடனே அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் சொல்கிறபடிலாம் கேட்க முடியாது, அவள் இதுக்கப்புறம் ஏன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த லிசா இருக்கால, அவள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போயிட்டு நேற்று நடந்ததுக்கெலாம் சாரி, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நடக்காது அப்படின்னு வாலண்டியராக போய் சாரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கே புரியல, இவளை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரியும் தெரியல, பட் என்கிட்ட வந்து ஏன் சாரி கேட்குறா அப்படின்னு யோசிக்கிறா. அந்த லிசா வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே சீப் இருக்குது. அந்த சீப்பில் நம்ம ஹீரோயினோட முடி ஒன்று எடுத்துட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் போய் பார்த்தா அந்த சீப் வந்துட்டு வேற பிளேஸில் இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு புரியல, இதில் நான் சீவிட்டு முடி எடுக்கவே இல்லை, ஏன் முடி எதுக்கு இவ எடுத்துகிட்டு போயிருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அந்த வீடை காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில போகும்போது அந்த டியான் வந்துட்டு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட கீஸை கொடுத்துட்டு இது வரைக்கும் எனக்கு நீ பண்ணது போதும், இதுக்கப்புறம் என்னை தயவு செஞ்சு மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோவில் அவங்க பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பாட்டிக்கிட்ட ஹீரோயின் பேசின உடனே அவங்க ஹீரோவும் ஹீரோயினும் தான் லவ்வர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருங்க, நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் முன்னாடி ட்ரீட் பண்ண மாதிரி நான் ட்ரீட் பண்ண மாட்டேன், இங்கே நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நர்வஸில் அவள் லிப்ஸை பைட் பண்ணும் போது நம்ம ஹீரோ நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, அப்புறம் நான் கிஸ் பண்ணும் போது எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவள் எதுவுமே பேசாமல் மனசுக்குள்ள இவன் வந்துட்டு தனக்கு பிடிச்ச பேர்டை கூட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிற மாதிரி என்னை அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவன் வீட்லேயே பில்லியர்ட்ஸ் வச்சுருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரி வா உனக்கு நான் இதை விளையாட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோயினுக்கு இப்படி தான் டென்னிஸ் விளையாட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஸோ அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஸ்கூலில் படித்த கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்துடுறான். அங்கே ஹீரோயினை பார்த்த உடனே நீ அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு ஹீரோயின் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண வீடியோ எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆகிட்டு பழசுலாம் ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு யார் இந்த வீடியோவை சென்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே போனா இல்லையா, அதுக்கப்புறமே ஹீரோ வந்துட்டு எல்லார் ஃபோனில் வாங்கியும் அந்த வீடியோஸை டெலீட் பண்ணியிருந்திருக்கான். யார் ஃபோனும் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கான். பட் இந்த வீடியோ இவங்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ போய் கன்சோல் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா இல்லை என்னதான் இருந்தாலும் உன் புத்தி உன்கிட்ட தான் இருக்கும், இதை வேணும்னே நீ தானே அரேஞ்ச் பண்ண, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை தப்பாக புரிஞ்சுக்காத, நான் உண்மைக்கே இப்போ ஒன்று அப்படின்னு சொல்ல வரும்போது என்னை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லி என்னால் ஏமாற்ற முடியாது, நான் ஏமாற போகிறதும் கிடையாது, ஆல்ரெடி நான் ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. பட் உண்மைக்கே நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ அவன் கன்ஃபஸ் பண்ண வந்ததும் உண்மைக்கே தான். பட் நம்ம ஹீரோயின் இப்போ புரிஞ்சிக்கவே இல்லை, ஏன்னா அவன் பண்ண தப்பும் அப்படி தானே. ஹீரோயின் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அந்த இடத்துல டியான் வந்துட்டு அவனை அடித்து போட்டுடுறான். அந்த ஆளும் ஓடி போயிடுறான். ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு ஏதோ மருந்து கொடுத்துருந்துருக்கான். ஹீரோயின் அங்கேவே மயக்கம் போட்டுறா. ஆக்சுவலி இதெல்லாம் அந்த டியானோட ஐடியா தான். அவன் ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் மயக்கத்தில் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்கும் போது என் ட்ரெஸ்லாம் யார் ரிமூவ் பண்ணா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது டியான் சொல்கிறான் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், இப்போ திடீர்னு வந்து எனக்கு நீ வேண்டாம், எனக்கு ஹேண்ட் தான் வேண்டும்னு சொன்னால் நான் உன்னை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த லிசாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அந்த லிசா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எப்படியோ இப்போ தேடி நீயாவே என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ தானே சியா பற்றின வீடியோவை திரும்ப கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ண அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி இந்த லிசாவுமே நம்ம ஹீரோ கூட தான் படிச்சிருந்திருக்கா, அதனால தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ இந்த லிசா வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ணாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இப்போ அந்த சியா வந்து டியான் கிட்ட இருக்கா, எல்லாமே அவங்களுக்குள்ள முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவள் ஃபேஸில் ஒரு கீரல் போட்டுட்டு உன்னை இதுக்கப்புறம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த லிசாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை சேர்ல கட்டி போட்டு வச்சுட்டு
வச்சுட்டு அவன் உடம்புல ஃபுல்லாக கீரெல்லாம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவள் பிளட்டையுமே டேஸ்ட் பண்ணிட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சைக்கோவை பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். அப்போ டியான் வந்துட்டு எனக்கு தெரியும் எப்படினாலும் நீங்கள் வருவ அப்படின்னு. இவன் உனக்கு வேணுமா, சரி ஓகே என் முன்னாடி முட்டி போட்டு நீ வந்துட்டு மன்னிப்பு கேளு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ முட்டி போட போகிறான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம் எனக்காக நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ முட்டி போட போகிறான். கரெக்டாக பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அந்த டியானை பிடிச்சிடுறாங்க. அந்த டியான் வந்துட்டு என்னை விட்டுரு, தேவையில்லாமல் என்னை பண்ணி உனக்கு பெரிய பிரச்சனை இழுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோவோட அப்பா வந்துட்டு டியானை ஏதாச்சும் பண்ணனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், என்கிட்ட இந்த கம்பெனியை வாங்குவீங்களா, அதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக முடியாது, பிகாஸ் அது என்னோட பேரில் இருக்குது, வேறு என்ன உங்களால் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் டியானுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் இப்போவே இவனை ஒன்றுமே இல்லாமல் இங்கேயே கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து இப்போதான் உண்மையை சொல்கிறாரு. அவனை எதுவும் பண்ணிடாத, நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், உங்கள் அம்மாவை நான் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் டியானோட அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு மிஸ்டர்ஸ் மாதிரி தான், பட் அவளை எப்போவுமே நான் ஒரு மிஸ்டர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது, நீ பிறந்த போதே தான் 1 year லேட்டர் தான் டியானும் பிறந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் வந்துட்டு உங்களோட பையன் அப்படின்னு, இதை உங்கள் வாயால் கேட்கணுன்னு தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தால் வீட்டில் யாரும் வளர்க்க மாட்டீங்க, அதனால தான் என் சிஸ்டர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய வளர்க்க சொன்னேன், அவளுக்கு குழந்தையே கிடையாது, ஆக்சுவலி இது அவளோட குழந்தை கிடையாது, இவன் என்னோட பையன்தான், இது ஒன்று தவிர்த்து உங்கள் அம்மாவை தவிர்த்து வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்களே அப்புறம் எப்படி இந்த குழந்தை சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையால் அவன் காலிலேயே அடிக்கிறான். ஸோ அவனுக்கு பயங்கரமாக வலிச்சிட்டு இருக்கா. அவனை வந்துட்டு அங்கேருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ கிளம்பும்போது நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு அவன் தலையிலே கட்டியை வச்சு அடித்த உடனே ஹீரோ அங்கவே மயக்கம் போட்டுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த லிசா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அவள் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததில்ல, அவள் தான் உண்மைக்கே லீ ஃபேமிலியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவள் வந்து ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி அவள் தான் லீ ஃபேமிலியோட பொண்ணுன்ற மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு அவள் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க டியான் வந்து அவங்க அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்கான், ஏன் கலவை அவன் உடைச்சிட்டானா, அவனையும் ஒரு கிரீப்பராக மாற்ற போகிறேன், அவனால் நடக்கவே முடியாத மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லிசா வரா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நீ என் மூஞ்சிலே முழிக்காத, என்ன ஏமாட்டி நீ அந்த ஹேனை மேரேஜ் பண்ணிட்டோன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிசா சொல்கிறா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மைக்கே அந்த தொலைஞ்சி போன லீ ஃபேமிலியோட பொண்ணு நான் இப்போது நீங்கள் தான் என் காலில் விழணும் அப்படின்னும் போது அவர் வந்துட்டு அவரோட குடும்பத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டியான் என்னோட பையன்னா, நீ ஹேன் ஒத்துக்க மாட்டானா பேசாமல் நீ வந்துட்டு டியானை மேரேஜ் பண்ணிக்கோ, நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பேராக இருப்பீங்கள, எனக்கு உன்னை பற்றி கவலை கிடையாது, நீ டியான் கூட சந்தோஷமா இரு, உங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்கும்ல, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அதுக்கு அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கான்ஷியஸ் வந்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசும்போது அவள் வந்துட்டு ஹேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ என்னோட பேர் ஹேனா, நீங்கள் என்னோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அவள் நீ என்ன நடிச்சிட்டு இருக்கியா, உனக்கு என்ன ஞாபகமே இல்லையா எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஆமாம் எனக்கு உண்மைக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டே க்ளோஸாக வந்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் தள்ளிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என் அக்கா தானே சொன்னேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இல்லை நம்ம லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் கிஸ் பண்ணும் போது நீங்கள் என்னை தடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து எந்திரிச்சும் போயிடுறா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சா, சரி இவனை வந்துட்டு நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனால் அவன் ட்ரெஸ்ஸிங்லாம் வித்தியாசமாக பண்ணிவிட்டு நீ என்கிட்ட அவ்வளோவா பேசிக்கவே மாட்டேங்கிற, ஒருவேளை அவனை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு டியான் வந்துட்டு அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் வச்சு ஹீரோவை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னை விட்டுட்டு தானே அவன் கிட்ட போகிறேன்னு சொன்னேன், இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஃபோக் இருக்குது, அதை எடுத்து அவன் கண்ணில் குத்திட்டு நம்ம ஹீரோ போய் காப்பாற்றுறா. இவன் கண்ணிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருந்தோடனே இவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்குமே அடிப்பட்டனால அவனுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இங்கே இந்த
டியான் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக இப்போ லீ ஃபேமிலி கூட மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே அங்கே நியூஸில் வந்துட்டு பார்க்குறா அந்த டியானும் இந்த லிசாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிளேஸ்க்கு கிளம்பி போகிறா. ஸோ அங்கே அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற டயத்தில் நம்ம ஹீரோயின் போயிட்டு உண்மைக்கே நீ தான் லீ ஃபேமிலியோட பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா, பட் அவங்களுக்கு இதில் உடன்பாடே கிடையாதுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுமே ஹீரோயினை பிடிச்சிட்டு இவ தான் என்னோட உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க தான் அவளோட உண்மையான அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டு அவள் எல்லா வேலையும் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த லிசா வந்துட்டு தான் தான் லீ ஃபேமிலியோட பொண்ணுன்னே போய் சொல்லியிருந்திருக்கா. ஸோ அவளை கையும் களவமாக பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த லிசாவையும் அந்த டியானையும் அங்கேருந்து அடித்து பற்றி விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட நீங்கள் வந்துட்டு என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பிகாஸ் நீங்கள் மிஸ்டர்ஸ் வச்சுருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அவங்க நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் அங்கே நிற்கிறாரு. போலீஸுமே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது அவன் வந்துட்டு அவன் எல்லாமே மறந்து போன மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஷெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை டேட் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு முழு மனசு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட டேட்டுக்குமே போகிறா. நம்ம ஹீரோக்கு அதில் இஷ்டமே இல்லை. ஸோ அங்கே பாட்டியை மீட் பண்ண போகும்போதுமே அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். அவனை பார்த்தோன்னே அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ நான் அங்கேருந்து போகிறேன், நீ போய் பாட்டியை மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அப்போது பாட்டி சொல்கிறாங்க ஹேண்ட் ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான், நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுகிறாங்க. ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோயினும் ஷெங்கும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருக்காங்க. ஆக்சுவலி ஷெங்க்கு இன்னைக்கு பர்த்டே. நம்ம ஹீரோ அங்கே ஏதோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். பட் அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவனுமே ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஹீரோயினோட ஹேர் ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸாக இருக்கான். அப்போது ஹீரோயினை ஷெங் கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு அவனுக்கு ஒரு பஞ்சை விடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாரா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் ஷெங்கும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு திங் வாங்கணும் சியாக்காக அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஷெங் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனுக்கு ஒரு பஞ்ச் விடுறான். ஹீரோ ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட போது அந்த ஷெங்க்கே ஷாக்கிங்காக இருக்குது, நம்ம என்ன அவ்வளோ ஹார்ஷாக அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுமே அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நீ ரொம்ப நடிக்காத, உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணிவிட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி நான் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாது, நான் வந்து இப்போது அப்ராட்க்கு போக போகிறேன், ஏன்னா என்னோட வழியில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் அப்ராட்க்கு கிளம்புறேம்மா, அப்புறம் நான் எங்கேயும் மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது அவளுக்கு கால் வருது அவங்க பாட்டியை வந்து டியான் கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. பாட்டியை வந்துட்டு டியான் பிடிச்சி வச்சுட்டு இப்போது அந்த ஹேண்ட் வந்துட்டு நாய் மாதிரி என்கிட்ட பிச்சை எடுக்கணும், அப்போ தான் உன்னோட பாட்டியை உன்னால் உயிரோட பார்க்க முடியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல. அங்கே அந்த டியானோட அப்பா இருக்கார்ல, அதாவது ஹீரோவோட அப்பா, அவருமே பெயிலில் வந்துட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே இப்போ டியான் பேரில் எழுதி வை, இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அது வந்து தவறி போயிட்டு அந்த டியான் மேலேயே பட்டுறது. ஸோ இன்னொரு ஆளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்குறாங்க. பட் பாட்டி பிடிச்சி தள்ளிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஷூட் வந்து அவங்க அப்பா மேலே பட்டு அவங்க அப்பா அங்கேவே 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. நம்ம பாட்டியை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா, அவள் ஹீரோவை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்ஃபன்லேருந்து தான் வளர்த்துருந்துருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டியை ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சோடனே விடணும் அப்படிலாம் திங்க் பண்ணல, பாட்டியை கூடவே தான் வச்சு அவளை பார்த்துக்கிறா. ஸோ பாட்டி சொல்கிறாங்க என்னோட கிராண்ட் டாட்டரை நீ ஏதாச்சும் பண்ணனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே எப்போவுமே நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.